எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு சங்கே முழங்கு சங்கே முழங்கு. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஈஸ்ட் ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா வேலை ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு ட்ரெயின்கெல்லாம் கேன்சல் சொல்லிட்டு எழுதி ஒட்டியிருக்கிறாங்க. 15th பார்த்தீங்கன்னா ட்ரெயின்கெல்லாம் ஈஸ்ட் ஸ்டேஷனில் நிற்காது. எல்லாம் 41 ட்ரெயின், 15 எக்ஸ்பிரஸ்ஸு. ஏன்னு பார்த்தீங்கன்னா சபர்பன் வேலை ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க. கண்ட்ரோன்மெண்ட் ஸ்டேஷன்லேருந்து ஒயிட்ஃபீல்ட் ஸ்டேஷன் வரைக்கும் நாலு ரயில்வே ட்ராக் போகிறதுக்கான வேலை நடந்துன்னு இருக்குது. ஈஸ்ட் ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா இந்த பிளாட்ஃபார்மெல்லாம் டெமாலிஷ் பண்ணிட்டு கண்ட்ரோன்மெண்ட்லேருந்து ஒயிட்ஃபீல்ட் வரைக்கும் நாலு டபுள் ட்ராக் போகிறதுக்கான வேலை ஸ்டார்ட் பண்ணுறதுனால அங்கே ட்ரெயினுக்கு எதுவும் ஸ்டாப் ஆகாதுங்களாம். பார்த்தீங்கன்னா நம்ம மாரிகப்புலேருந்து டெய்லி ட்ராவல் பண்ணுறவங்களுக்கெல்லாம் நிறைய பேர் கொஞ்சம் பேர் தெரிஞ்சிருக்கு, கொஞ்சம் பேர் தெரியாதுங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணி வைங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இன்னமும் பேசிக் ஃபோன் தான் யூஸ் பண்ணுறாங்க. நாலேஜ் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் பேர் வயசானவங்களாம் வருவாங்க, அவங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம் ஆகிடும். சரி, அவங்க இறங்கலான்னு ட்ரை பண்ணுவாங்க. நாங்கள் இதே மாதிரி தான் ஒரு டைம் ஒயிட்ஃபீல்டில் ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அங்கே ட்ராக் வேலை நடந்துச்சு. பிரிட்ஜு கட்டின்னு இருந்தாங்க ஒயிட்ஃபீல்ட் ஸ்டேஷன்கிட்ட. நானும் ஃப்ரெண்டுங்கெல்லாம் சேர்ந்து பிருந்தாவனம் ஸ்லோவாக 2 முன்னாடி இறங்கிட்டோம். இன்னொரு வாட்டி பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பங்கார்பேட்கால் டெய்லி ட்ராவல் தான் இறங்கினார். நம்ம கண் முன்னாடியே அவர் அப்படியே உள்ளே போயிட்டார், ட்ரெயின் உள்ளே அப்படியே ஸ்பாட்டில் இதாகிடுச்சு. சரி, லேடிஸ்லாம் நிறைய பேர் பார்த்துருந்தா அப்படியே கண் முன்னெல்லாம் ஓடிட்டாங்க. என் கண் முன்னே ஆச்சு. அந்த அனுபவத்தை நான் கூட ஷேர் பண்ணுறேன். இந்த ஈஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் வேலை நடக்குது சொல்லிட்டு நிறைய பேர் ட்ரெயின் ஸ்லோவாகும் சொல்லிட்டு இறங்கலாம் ட்ரை பண்ணுவீங்க. தயவுசெய்து அந்த வேலை பண்ணாதீங்க. உங்களுக்கோசரம் வீட்டில் அப்பா அம்மா ஃபேமிலி புள்ள குட்டிங்கெல்லாம் காத்துன்னு இருக்குவாங்க, குழந்தைங்கள்லாம் இருக்குவாங்க. உங்களும் நீங்கள் வேலைக்கு போய்ட்டு ரிட்டர்ன் வருவீங்க, நான் அவங்க சேஃபாக பார்த்துன்னு வீட்டில் காத்துனுக்குவாங்க. உங்களுக்கோசரம் நீங்கள் டெய்லி ட்ராவல் பண்ணிங்கன்னா கூட சரி, வேறு எதுவுமே பெங்களூர் விஷயமாக பண்ணால் கூட சரி, அங்கே ட்ரெயின் ஸ்லோவாக பண்ணுவாங்க வேலை ஆகுதுன்னு சொல்லிட்டு ஈஸ்ட் ரயில்வே ஸ்டேஷனில். தயவுசெய்து யாரும் இறங்காதீங்க. நெக்ஸ்ட் ஸ்டேஷன் உங்களுக்கு எந்த ஸ்டேஷன் கம்ஃபர்டபுளாக இருக்குது, பைப்நல்லி இல்லைனா கேண்டில் இறங்கி போயிட்டு வாங்க. ஒரு நாள் வேலை இல்லைனா கூட பரவாயில்ல, ஒரு நாள் லீவ் கூட போட்டலாம், இல்லை நெக்ஸ்ட் ஸ்டேஷனில் கூட போய் இறங்கிக்கலாம். சின்ன விஷயத்தை நாங்கள் பார்த்த அனுபவத்தை கூட ஷேர் பண்ணுறோம். இதை பார்த்தீங்கன்னா சபர்பனுக்கான வேலை நடந்துருக்கு. அதுக்கு தான் டபுள் ட்ராக் போடுறாங்க. ஆல்ரெடி 2 ட்ராக் இருக்குது. ஒயிட்ஃபீல்ட் டு கண்ட்ரோன்மெண்ட் வைக்கும் இன்னும் 2 ட்ராக் போடுறாங்க. இது பார்த்தீங்கன்னா மாரிகப்பம் ட்ரெயின், சொர்ணா ட்ரெயின் நின்று இருக்குது. இங்கே உங்களுக்கு தெரியும், நிறைய அந்த எலக்ட்ரிக் போலெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. வேலை நடந்துன்னு இருக்குது. இங்கே ஈஸ்ட்டில் எந்த ட்ரெயினும் நிற்காதுங்க. 41 ட்ரெயின், 15 எக்ஸ்பிரஸ்ஸு. நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன தகவல் நம்ம சொல்லலாம்னு சொல்லிட்டு எடுத்துன்னு இருக்கிறோம். அந்த வீடியோ ஈஸ்ட் ஸ்டேஷனுக்கு எடுத்துருந்தோம். பார்த்தீங்கன்னா சொர்ணா ட்ரெயின் வந்துச்சு. சொர்ணா ட்ரெயின் இன்னும் 15th மார்ச் 15லேருந்து எந்த ட்ரெயினும் அங்கே நிற்காதுங்களாம். மார்ச் 5லேருந்து அவங்க ஸ்டில் எப்போ சொல்கிறாங்களோ அது வரைக்கும் தெரியாது, எப்போது திருப்பி ஸ்டாப் ஆகிட்டு எப்போ திருப்பி போடுவாங்க. இது பார்த்திங்கன்னா புது டிக்கெட் கவுண்டர் கட்டியிருக்கிறாங்க. ஈஸ்ட் புது டிக்கெட் கவுண்டர் ஓடில் இருந்துச்சு இல்லை டிக்கெட் கவுண்டரு. இப்போ பார்த்திங்கன்னா புது டிக்கெட் கவுண்டர் கட்டியிருக்கிறாங்க. இந்த 4 ட்ராக் பண்ணிட்ட பேர் இந்த டிக்கெட் கவுண்டர் தான் யூஸ் ஆகும். இது ஃபஸ்ட்டு ஓடில் இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா புது டிக்கெட் கவுண்டர் கட்டியிருக்கிறாங்க. இதோ இனாக்ரேஷன் பண்ணுவாங்க. கண்ட்ரோன்மெண்ட் ஸ்டேஷனும் கட்டியிருக்கிறாங்க. கண்ட்ரோன்மெண்ட் ஸ்டேஷன் கட்டுறாங்கன்னு சொல்லிட்டு கண்ட்ரோன்மெண்ட் வேலை ஸ்டார்ட் பண்ணாங்க சொல்லிட்டு ஈவினிங் 5:40க்கு பைப்நல்லி ஒரு ட்ரெயின் எடுத்துன்னு இருந்தாங்க. அந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா கேர்போர்ட்லேருந்து இப்போ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பர்மனெண்ட்டாக அது கேர்போர்ட்லேருந்து எடுக்கிறாங்க. அதே மாதிரி காலையில் மார்னிங் பார்த்திங்கன்னா மாரிகப்புலேருந்து ஒரு ட்ரெயின் எடுத்துருந்தாங்க 5 மணிக்கு. அது பெங்களூர் சிட்டிக்கு போயிட்டு வரோம். அது நிறைய பேர் HL காரு, பெம்மல், நிறைய பேர் காலையில் ஃபஸ்ட் ட்ரெயினுக்கு போகிறவங்களாம் போயின்னு இருந்தாங்க. அது பார்த்திங்கன்னா இப்போ ஒயிட்ஃபீல்ட் வரைக்கும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. திருப்பி அதே மாதிரி 4 மணிக்கு அங்கே ஒயிட்ஃபீல்ட் எடுக்கிறாங்க. மாரிகப்பு 5 மணிக்கு வருது. அந்த ட்ரெயினும் கண்ட்ரோன்மெண்ட்டில் வேலை ஸ்டார்ட் பண்ணாங்க சொல்லிட்டு அங்கேயே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. பழசு எப்படி இருந்தால் அதே மாதிரி விட்டால் நல்லாயிருக்கும். KGF MLA பங்கார்பேட்டை MLA போய் கேட்டுக்கிறாங்க. கேட்டாலும் அவங்க ஏதோ ரெஸ்பான்ஸ் பண்ணல. திருப்பி அந்த ட்ரெயின்கெல்லாம் பழையபடி மாமூலாக விடல. இப்போ பங்கார்பேட்டை ரோட்டில் பார்த்திங்கன்னா 8:30 மணி ட்ரெயின் KGFலேருந்து போச்சுன்னா அதோட 2 ஹவருக்கு ட்ரெயினே இல்லை. காக்கிநாடா ஃபஸ்ட்டு போயின்னு இருந்துச்சு. காக்கிநாடா SMVT விஸ்வேஸ்வரா டெர்மினல் விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் பிருந்தாவனத்தில் தான் போனோம். பிருந்தாவனம் லேட் ஆகிடுச்சுன்னா 2 ஹவர் 3 ஹவர் ட்ரெயினே இல்லை அந்த பக்கம். இந்த மாதிரி ரயில்வேஸ் பழையசு எப்படி அப்படியே விட்டுடணும். நம்மள மாதிரி டெய்லி ட்ராவலுக்கு சில பேருக்கு தொந்தரவு தான் கொடுக்குறாங்க. நல்லது பண்ணுறேன்னு சொல்கிற மாதிரி டபுள் வேலை தான் பண்ணி வைக்கிறாங்க. இப்போது நிறைய ட்ரெயினுங்கெல்லாம் இப்போ பார்த்திங்கன்னா ஈஸ்ட் ஸ்டேஷன் டெமாலிஷ் பண்ணி வேலை பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. இப்போது நெக்ஸ்ட் ட்ரெயினுங்கெல்லாம் இப்போ ஒயிட்ஃபீல்டில் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட்டு மாலூர் தேவலகுந்தியில் தவிர நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு ரயில்வேஸ் அவங்க வேலை பண்ணுறாங்க. நம்ம ரயில்வே ஸ்டேஷன்லாம் போய் கேட்டால் கூட எல்லாம் ஹிந்திக்கார தாக்குறாங்க. கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் வருது. இப்போ நம்ம நிறைய பேர் வயசானவங்கலாம் வருவாங்க ஈஸ்ட் ஸ்டேஷன் இறங்கிறதுக்கு. சில கோரமண்டல பெம்மல் ஸ்டேஷனில் கூட பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ரெடிமேடாக டிக்கெட் வச்சு வச்சுக்கிறாங்க. கேர்போர்ட்டுக்கு மேலே நம்ம டிக்கெட் வாங்கணும்னு போனோம்னா அவங்க சிட்டி ஸ்டேஷனுக்கு சைன் போட்டு கொடுத்துட்றாங்க. நிறைய பேர் ஆல்ரெடி டிக்கெட் ரெடிமேடாக வச்சு வச்சுருக்கிறாங்க. சரி, நம்மளால் முடிஞ்சது ஒரு சின்ன தகவல் இருக்கட்டும் நாங்கள் பண்ணின்னுக்கிறோம். வாங்க போய் பார்க்கலாம்.